பாருங்கள், போன வருஷம் கேட்ட ஒரு கொஸ்டின். அசல் தொகை ரூ 10,000 ஆனது 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னன்னு கண்டுபிடி சொல்கிறாங்க. சரி, இது எப்படி நம்ம ஷார்ட்டாக போகலான்னு பாருங்கள். அசல் எவ்வளவு? 10,000. வட்டி எவ்வளவு? 15%. இதை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 15/100 கேன்சல் பண்ணுங்கள். 3 5 2 5 10 0. சரியா? அப்போ 13/20 இதுக்கு. சரியா? 15% எப்படி எழுதலாம்? 3/20 நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இப்போ எப்படி எழுதுறோம் பாருங்கள். அந்த அசல் 10,000 இருக்குது, அதை அப்படியே போட்டுக்கோங்க. நம்ம இங்கே எவ்வளோ கண்டுபிடிச்ச வட்டியை 3/20. அந்த 3/20 2 டைம் எழுதிக்கோங்க. சரியா? 3/20 3/20. அடுத்தது எத்தனை வருஷத்துக்கு கண்டுபிடி சொல்கிறாங்க? இப்போ இது போட்டது 2 வருஷத்துக்கு இப்படியே போட்டோம்னா 2 வருஷத்துக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட், அதாவது வித்தியாசம் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம். இப்போ நம்மளுக்கு 3 வருஷங்கிறதுனால 1 ஆட் பண்ணுறோம். 3 வருஷமா? அப்போ 3 போட்டுக்கோங்க. இதே 4 வருஷமாக இருந்தால் இங்கே 4 போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு 3 வருஷங்கிறதால 3 போட்டுக்கோங்க. இங்கே வட்டி எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 3/20. அந்த 3/20 அப்படி எழுதிக்கோங்க. இப்போ இது எப்படி பண்ணுறேன் பாருங்கள். 3 20 60, 63 கொட்டினா 63. அப்போ 63/20 அதை இங்கே எழுதிக்கிட்டேன். சரியா? இப்போ கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 1 0 2 0 3 0. அதேமாரி இதில் 1 0 2 0 3 0 கேன்சல். அடுத்தது O2 2, இதில் I2 10, O2 2, 2 2 4, மீதி 1, புள்ளி வச்சு 0 சேர்த்தனா I2 10. இந்த 2 கேன்சல் பண்ணால் O2 2, புள்ளி வச்சுக்கோங்க, 2 2 4, மீதி 1 0னா 5. அப்போ 1.25 1.25 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 63. சரியா? ஓகே, இதை 1.25 அப்படியே வச்சுக்கோங்க. எவ்வளவு? 9 இன்ட்டு 63. இதை ரெண்டையும் பெருக்கணும் எவ்வளோ வரும்? 1.25 இன்ட்டு 567 ஈக்குவல். இது ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா 708.75. அவ்வளோதான் ஆன்சர். கொஸ்டின் 708.75 எங்கே இருக்குது பாருங்கள், சி ஆப்ஷனு. அதுதான் ஆன்சர்.